إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஃப்சீருடைய பாடத்தில் நாம் சூரத்துல் ஃபீல் அத்தியாயம் 105வது அத்தியாயம் 5 வசனங்களை கொண்ட மக்காவில் அருளப்பெற்ற அத்தியாயம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அல்லாஹு தஆலா இதில் தனது நபியை பார்த்து, தூதரை பார்த்து இவ்வாறு கேட்கிறான், நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா? கைஃப ஃபஅல, கைஃப ஃபஅல, எவ்வாறு செய்தான், எவ்வாறு செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ரப்புக, உமது இறைவன், பி அஸ்ஹாபில் ஃபீல், பி அஸ்ஹாபில் ஃபீல், ஃபீல் என்றா யானை, அஸ்ஹாப் என்றால் இந்த இடத்தில் அதாவது யானை படையினரை எவ்வாறு செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்ப இந்த கேள்வியை என்ன செய்து சிந்திக்குமாறு தூண்டுகிறது, சிந்தனை செய்ய சொல்கிறது. அந்த வரலாறு என்ன? அல்லாஹ் அந்த யானை படையினருக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த தண்டனை என்ன என்ற விடயங்களை அல்லாஹ் இங்கே சிந்திக்குமாறுதான் அழைப்பு விடுக்கின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் உள்ள வார்த்தைகள்ல இப்ப நாம் அதாவது ஃபீல் என்ன அர்த்தம்? யானை என்று எங்களுக்கு தெரியும், சரியா? அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா அஸ்ஹாப் என்ற வார்த்தை, இப்ப சாஹிப் அப்படித்தானே? சாஹிப்னா நாங்க தோழருக்கும் சொல்லுவோம். யாருக்கும் சொல்லுவோம்? தோழருக்கும் சொல்லுவோம். அஸ்ஹாபுன் நபி என்ற நபித்தோழர்கள், அஸ்ஹாபுன் நபி என்ற நபித்தோழர்கள். அதே போன்று உதாரணமா நாங்க சொல்லுவோம் சாஹிபுல் ஜவ்வால், என்ன அர்த்தம்? அந்த ஜவ்வாலுக்கு உரிமையாளர், சொந்தக்காரர், அந்த மாதிரி அர்த்தத்திலும் அந்த வார்த்தை வரும். அது மாதிரி அஸ்ஹாபில் ஃபீல், யானை அந்த படையினரை உமது இறைவன் எவ்வாறு செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு எப்படி அழைக்கப்படும்? ஆமுல் ஃபீல் என்றுதான் அழைக்கப்படும், இல்லையா? யானை ஆண்டில் தான் நபி அவர்கள் பிறந்தார்கள். அந்த ஆண்டுல தான் பிறந்தாங்க. அந்த ஆண்டுல தான் அப்ப இந்த நிகழ்வு நிகழுகின்றது. புரியுதா சொல்றது? அப்ப இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு அன்று அவர்களுக்கு மத்தியில் பிரபலமாக இருந்தது என்றால், இப்ப சொல்வார்களா இல்லையா, கிறிஸ்துக்கு
பின், கிறிஸ்துக்கு முன் என்று சொல்வார்களா இல்லையா? அதுபோன்று அவர்கள் சொல்வார்கள் யானை ஆண்டுக்கு முன் யானை ஆண்டுக்கு பின் என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வாக அந்த நிகழ்வு மாறியது. அடுத்து என் அருமையான சகோதரர்களே, அடுத்த வசனத்தை நாம் எடுத்தாலும் அதிலும் அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னா அலம், இப்படி அலம் தர, அது மாதிரி அலம் யஜ்அல், அலம் யஜ்அல், அவன் ஆக்கவில்லையா, அவன் ஆக்கவில்லையா, கைதஹும் என்று சொன்னால் அவர்களுடைய சூழ்ச்சியை, கைதண்டா சூழ்ச்சி, கைதண்டா என்ன சூழ்ச்சி, கைதஹும்டா அவர்களுடைய அந்த சூழ்ச்சியை அவன் ஆக்கவில்லையா, அதாவது ஃபி தத்லீல் என்று சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன வீணாக்கி விடவில்லையா. அதுல ஒரு வார்த்தை கொடுத்தீங்க பாருங்க அந்த தஃப்சீர்ல அவர் சொல்லும் போது, அதாவது தத்லீலுக்கு ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், உன்னை காணாமாக்குறதுக்கும் சொல்றது இல்லை, விளைஞ்சா கலமின்னு அர்த்தம், எனது பேனாவை நான் காணாமாக்கி விட்டேன், கலமி எனது பேனா காணாமலாகிவிட்டது. அப்ப இங்க அப்ப இங்க தவ்லீல் என்பதை எடுத்தீங்கன்னா அப்ப அல்லாஹ் வீணாக்கி விடவில்லையா, வீணாக்கி விடுதல் என்ற அர்த்தம். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல், அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கி விடவில்லையா. அப்ப அவர்களுடைய சூழ்ச்சி எவ்வாறு வீணாக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். அவர்களுடைய அந்த மிக பெரும் சூழ்ச்சி எவ்வாறு முறியடிக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அரசலன் அர்த்தம் அவன் அனுப்பினான், அரசல இருசாலனா அனுப்புதல், அரசில் அரசியல் அர்த்தம் அனுப்பு, அரசியல் அரசியல் சொல்றது தானே. அரசல அலைஹிம், அப்ப அவர்கள் மீது அல்லாஹ் அனுப்பினான் தைரன் அபாபீல், தைரண்டா என்ன பறவைகள், அபாபீல் என்று சொன்னால் அதாவது கூட்டம் கூட்டமாக, அபாபீல் என்ன அர்த்தம், கூட்டம் கூட்டமாக என்பது அர்த்தம். இப்ப அபாபீல் என்பது பேர் கிடையாது. சிலவங்க நினைக்கிறாங்க அபாபீல் என்ன அந்த பறவையுடைய பேர், பேர் அல்ல. அபாபீல் என்றால் ஜமாஅத்தின் முத்ததாபிஅத்தன் முத்தஃபர்ரிகா, எப்படி விளக்கம் சொல்றாரு. அபாபீல் என்றா ஜமாஅத் என்ன அர்த்தம், கூட்டம் கூட்டமாக, முத்ததாபியாண்டா தொடர்ந்து வரக்கூடிய, முத்தஃபர்ரிகா என்ன செய்து பிரிந்து தொடர்ந்து வரக்கூடிய, கூட்டம் கூட்டமாக வரக்கூடியதுதான் அபாபீல். ஜமாஅத்தின் முத்ததாபிஅத்தன் முத்தஃபர்ரிகா, பறவைக்கு பேர் கிடையாது, பறவை தான், பறவைகள், புரியுதா சொல்றது, கூட்டம் கூட்டமாக பறவைகள், பறவை கிடையாது. அபாபீல் என்ன கூட்டம் கூட்டமாக, அதுதான் சொல்ற பாருங்க, ஜமாஅத்தின் முத்ததாபிஅத்தன் முத்தஃபர்ரிகா. சரி, தயிர் 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 இருக்குது, தயிர். அடுத்து பாருங்க, தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், ஹிஜாரான என்ன கற்கள், ஹிஜாரான என்ன கற்கள், சரியா. அப்ப ரமாண்டா எரிந்தான், ரம்யண்டா எரிதல். இப்ப நாங்க சொல்றது ஹஜ்ஜில ரம்யுல் ஜமராத், எப்படி சொல்றோம், ஜமராத், ஜமராத்ல கற்கள் எரிதல் ரம்யம். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அப்ப இங்க எடுத்தீங்கன்னா தர்மீஹிம்டா எரிந்தன, பிஹிஜாரத்தின் என்ன கற்களை அவர்கள் மீது, தர்மீஹிம் அவர்கள் மீது எரிந்தன, பிஹிஜாரத்தின் கற்களை, மின் சிஜ்ஜீல், சிஜ்ஜீல் என்று சொன்னா சுடப்பட்ட, எப்படி சூடான கற்கள், சுடப்பட்ட கற்களை அவை அவர்கள் மீது எரிந்தன. இந்த தஃப்சீர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அதாவது தீனி முத்தஹஜ்ஜிர் என்று சொன்னால் சுடப்பட்ட சூடான கற்கள், சரியா, தீனி முத்தஹஜ்ஜிர். அடுத்து வாங்க, ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், அப்ப அவைகள் அவ்வாறான சுடப்பட்ட கற்களை எரிந்த போது, ஃபஜஅலஹும், அப்ப அவர்கள் எப்படி அவர்களை அல்லாஹ் ஆக்கினான் என்று சொன்னால் கஅஸ்ஃபின் மஅகூல், மஅகூல்னா அக்கல், அக்கல்னா என்ன சாப்பிடுறது, அப்படி அக்கல்னா சாப்பிடுதல். மஅகூல் என்று சொன்னால்
தின்னப்பட்ட, சாப்பிடப்பட்ட தின்னப்பட்ட, அது மாதிரி தின்னப்பட்ட அந்த கதிர்களை போன்று வைக்கோல்களை போன்று அல்லாஹ் அவர்களை என்ன செய்து விட்டான், அழித்து விட்டான். எனவே சுப்ஹானல்லாஹ், இங்க நாம் அல்லாஹுடைய வல்லமையை பார்க்கின்றோம். இந்த அத்தியாயத்தை அல்லாஹு தாலா இதை சொல்லும் போது என்ன சொல்றான், நீங்கள் இதை சிந்திக்க வேண்டும் என்றான். அல்லாஹ் சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்தில் தான் ஆரம்பிக்குது. சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்தில் எவ்வாறு செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னா சும்மா கடந்து போகக்கூடாது. என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த பிரமாண்டமான இந்த படையை என்ன செய்ய, எப்படி அழித்தான் என்பதை இங்கு சொல்கிறான். புரியுதா அவங்க சொல்றது? இப்ப இந்த செய்தியில அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல் என்று சொன்னால், அந்த முஹத்தமீன் என்று சொன்னால் அப்படி என்ன செய்யுது, ஒன்றுமில்லாமல் குப்பைகள் கூலங்களை போன்று, ஹுதாமா பகாயா அஸ்ஸர அல்லதி தகலத்துல் பஹாயிம் ஃபஅகலத், எப்படி அந்த விவசாயத்துக்குள்ள நுழைந்து கால்நடைகள் சாப்பிட்டு இதாகின எந்த மாதிரி இருக்குமோ அது போன்று, அல்லது அதனுடைய கால்களால் மிரித்தால் எப்படி ஆகுமோ, அல்லது அவைகள் அந்த பூமியில எரியப்பட்டால் அந்த அதனுடைய பயன்கள் எடுத்த பிறகு இது போன்று அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கிவிட்டான். எனவே இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில இப்ப இந்த அத்தியாயம் நமக்கு என்ன பாடங்களை, படிப்பினைகளை நமக்கு வழங்குகிறது அப்படின்னு பார்த்தால், என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான், அவன் நாடிய விதத்தில் நாடியவாறு அவன் அழிப்பான், அவன் அழிக்கக்கூடியவன். எனவே இங்கு நமக்கு தெரியும், அப்ரஹா தான் இந்த படையை கொண்டு வந்தவன், அப்படித்தானே? அப்ரஹா. அப்ப அன்று யமன் ஹபஷாவுக்கு கீழே இருக்குது. எதுக்கு கீழே? ஹபஷாவுக்கு கீழே தான் யமன் இருக்கிறது. அவன் யமன்ல என்ன செய்கிறான், அந்த சனால தான் ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். என்ன செய்கிறான்? ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். அவன் ஆலயத்தை கட்டிய நோக்கம் என்ன? அதாவது கஅபாவுக்கு மக்கள் வருகிறார்கள், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வரக்கூடிய மக்களை என்ன செய்யணும், அவனுடைய அந்த ஆலயத்துக்கு என்ன செய்யணும், இவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், இங்கு அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடு நிறைவேற்ற என்பதற்காக பிரமாண்டமாக அவன் கட்டுகிறான். டைவர்ட் பண்ண நோக்கம் தான் இது. இப்படிதான் ஹதீஸ்ல ஒரு வரலாற்றுடைய விஷயங்கள். புரியுது அவங்க சொல்றது? இல்ல ஹதீஸ் அப்படி வரல. ஹதீஸ்ல சில விஷயங்கள், உதாரணம் எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் வரக்கூடிய ஒரு செய்தி வருது புகாரில. எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா 112 வரக்கூடிய செய்தியில, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியா உடன்படிக்கைக்கு வருவாங்க தானே. ஹுதைபியானா உம்ராவுக்கு வருவாங்க. உம்ராவுக்கு வரும்போது தடுத்து நிறுத்தப்படுகின்ற போது அந்த ஹுதைபியான்ற இடத்துல நபியுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகம் அந்த கஸ்வா இருக்குதானே, அப்ப அது அங்க மண்டியிட்டு கொண்ட போது சஹாபாக்கள் சொல்றாங்க, என்ன செய்தி, கஸ்வா அடம் பிடிக்கின்றது, முரண்டு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நபி அவங்க சொன்னாங்க, முரண்டு பிடிப்பது அதனுடைய குணம் அல்ல என்று சொல்லி என்ன சொல்றாங்கடா, அப்ரஹாவுடைய யானையை எவன் தடுத்தானோ, அவன் தான் இதை தடுத்திருக்கிறான். அப்பதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இவங்க எப்படியான ஒப்பந்தத்தின் பால் அழைத்தாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். புரியுதா சொல்றது? ஒப்பந்தம், அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் காபிரோடு ஒப்பந்தம் செய்வதற்கு தயாராகின்றார்கள். புரியுதா? அப்ரஹாவுடைய யானை பாருங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவன் மக்காவுக்கு அருகில் வரும் வரை அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனை எதுவும் செய்யல. அவனது பிரமாண்டமான படையோடு அவன் என்ன செய்கிறான், அதாவது எடுத்தீங்கன்னு சொன்னா மினா முஸ்தலிஃபா தானே, முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வரும்போது தான் அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் அவனுடைய படை என்ன செய்கிறது என்றால், அங்கு இருந்து அவன் மக்காவை நோக்கி காபாவை நோக்கி நகர்த்துகின்ற போது யானை என்ன செய்யல, காபாவை நோக்கி வராமல் அப்படியே அமர்ந்து விடுகிறது. வேறு பக்கங்களுக்கு திருப்பும் போது அது என்ன செய்கிறது, அது திரும்புது. அப்ப இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ரஹாவுடைய யானையை எவன் தடுத்தானோ அவன் செய்திருக்கிறான்,
ஒட்டகத்தை தடுத்திருக்கிறான் என்ற மாதிரியான செய்திகள் ஹதீஸ்கள்ல வருகிறது. எனவே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இவ்வாறு அதை அழிப்பதற்காக அவனது ஆலயத்துல இங்கிருந்து மக்காலிருந்து போய் ஒருவர் என்ன செய்ய அதை அசுத்தப்படுத்தி விட்டார், அசிங்கப்படுத்தி விட்டார் என்ற காரணங்களை சொல்லி அவன் படையெடுத்து வருகிறான். அவனுடைய படை என்ன செய்கிறது, அந்த இடத்துல அழிக்கப்படுகிறது. அல்லாஹு தாலா அந்த பறவை என்ன செய்து அதனுடைய சொண்டில் ஒரு சுடப்பட்ட கல்லை எடுத்துட்டு வருகிறது. அந்த கல்லை போடுகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதாவது மென்று உமிழப்பட்ட வைக்கோல்களை போன்று ஆனார்கள், அழிக்கப்பட்டார்கள், நாலா திசையிலும் அவர்கள் ஓடினார்கள் என்ற அந்த வரலாற்றை பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய அந்த ஆலயம் பாதுகாப்பான வீடு. எனவே அல்லாஹ் அதை என்ன செய்தான், பாதுகாத்தான் என்பதை இந்த அத்தியாயம் என்ன செய்கிறது, சொல்கிறது. அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு என்ன சொல்கிறான், அந்த மக்களுக்கு அல்லாஹுடைய அந்த ஆற்றலை வல்லமையை சிந்திக்குமாறு அல்லாஹ் இதன் மூலம் அழைப்பு எடுக்கிறான். அப்படித்தானே? அவர்கள் அல்லாஹ் தான் யாவற்றையும் படைத்தவன் என்று நம்பியிருந்தார்கள், ஏற்றிருந்தார்கள். ஆனா அல்லாஹ் என்ன செய்யல, அவர்கள் வணங்கவில்லை, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள், சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தாலா இவ்வாறு அவர்களுக்கு உணர்த்துகிறான். அந்த வரலாறு அவங்களுக்கு தெரியும், தெரியாம கூட இல்லை. வரலாறும் அவர்களுக்கு என்ன செய்யும், அவர்களுக்கு அவருடைய கண் முன்னால் நிகழ்ந்த வரலாறு. இது இந்த அத்தியாயம் சூரத்துல் ஃபீல். அடுத்ததாக நாம் பார்க்கலாம், அதாவது சூரத்து குரைஷ். என்ன அத்தியாயம்? சூரத்து குரைஷ். குரைஷ் என்ற அத்தியாயம் இதுவும் இவர்களோடு மக்காவாசிகளோடு அவங்களுடைய பேரோடு சம்பந்தப்படுது. குரைஷிகள். இதுல பாருங்க, இந்த அத்தியாயத்திலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்த அருள்களைத்தான் சொல்கிறான், அவர்களுக்கு செய்த நிஅமத்தை தான் சொல்றான். லிஈலாஃபி குரைஷ், லிஈலாஃபி குரைஷ். லிஈலாஃபி குரைஷ்னு சொன்னா, இப்ப குரைஷ்னா எங்களுக்கு தெரியும், அது குரைஷிகள், அப்படித்தானே? இப்ப ஆலஃப, ஈலாஃப் என்ற வார்த்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் விருப்பத்தை உண்டாக்கினான். என்ன செய்தான்? அல்லாஹ் அவர்களுக்கு விருப்பத்தை உண்டாக்கினான். இது அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய அருள். பிரயாணத்தின் மீது அல்லாஹ் என்ன செய்கிறான், பிரயாணம் என்பது விளக்கம். அதுல ஈலாஃப் என்ற வார்த்தை விருப்பம் உண்டாக்குறது. என்னது? விருப்பத்தை உண்டாக்கினான். எனவே சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய அருள் தான் உண்மையில் நல்ல விஷயங்களுக்கு நமது உள்ளத்தில் வரக்கூடிய விருப்பம் இருக்குதானே. நல்ல விஷயங்கள், நல்லவைகளுக்கு விருப்பம் உண்டாகுதுன்னா அது பெரிய அருள் இல்லைங்களா? நல்ல விஷயங்கள், நன்மையான விஷயங்கள் செய்வதற்கு நமது உள்ளத்தில் வரக்கூடிய விருப்பம் என்பது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு மிக பெரும் அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈலாஃபி குரைஷ். அடுத்து நீங்க எடுத்தீங்களா, ஈலாஃபிஹிம் ரிஹலத ஷிதாஇ வஸ்ஸைஃப். ரிஹ்லா, ரிஹ்லாண்டா என்ன? பயணம், அப்படித்தானே? ரிஹ்லாண்டா என்ன? ரிஹ்லா. இப்ப நாங்க சொல்றோம் ரிஹ்லா உம்ரான்னு சொல்லுவோம் அரபுல. ரிஹ்லா உம்ரா என்ன? உம்ரா பயணம். எப்படி சொல்லுவோம்? உம்ரா பயணம், இல்லைங்களா? சஃபர் என்ற வார்த்தை நாங்க அதில் யூஸ் பண்றது இல்லை. சஃபர் உம்ரான்னு சொல்றோம். எப்படி சொல்லுவோம்? ரிஹ்லா உம்ரான்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ரிஹ்லா உம்ரா. அப்ப ரிஹ்லாண்டா பிரயாணம், பயணம், சரியா? அப்ப அதுல ஷிதாண்ட வார்த்தை இருக்கு. ஷிதாண்ட என்ன? குளிர்காலம். ஷிதாண்ட என்ன? குளிர்காலம். சைஃபண்டா என்ன? கோடை காலம், அப்படித்தானே? கோடை காலம். இப்ப ஒரு ஹதீஸ் படிக்கிறோம் தானே, நரகம் சம்பந்தமாக. என்ன ஹதீஸ் அது? அதாவது ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? அந்த நபி மொழியில நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டது. நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டது. நரகம் என்பது அல்லாஹ்வுடைய படைப்புல சுப்ஹானல்லாஹ், அதை அறிந்தவன் அல்லாஹ் தான். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு படைப்பது இல்லைங்களா? நரகத்துடைய பிரமாண்டத்தை நீங்க பாக்குறா, அதாவது அல்லாஹ் இந்த பூமியை வேறு பூமியாக மாற்றும் போது, யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து, இந்த பூமி வேறு பூமியாக அந்த நாளில் மாற்றப்படும் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். மக்கள் எங்கு இருப்பாங்க? மக்கள் என்றா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி வரை உள்ள மக்கள் அப்போது எங்க இருப்பாங்கடா? அந்த சிராத்தின் மீது இருப்பாங்கடா. சிராத் என்பது நரகத்தின் மீது போடப்படுகின்ற பாலம். நரகம் எவ்வளவு பெருசாக இருக்குன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ்.
எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாங்க இதுல புரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அப்ப நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டது. என்ன முறையிடுகிறதுனா, அகல பஅதி பஅதா, எனது சில பகுதியை இன்னும் சில பகுதி சாப்பிடுகிறது. நரகத்தில் ஒரு பகுதியை மற்ற பகுதியை அழித்துக் கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நரகத்துடைய ஒரு பகுதியை மற்ற பகுதியை செய்கிறது, அழித்துக் கொண்டிருக்கிறதுனா அது எவ்வளவு பயங்கரமான ஒரு படைப்பாக அது இருக்கும் என்று நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம். அப்போதுதான் அல்லாஹ் என்ன செய்தான், நரகத்துக்கு அனுமதி கொடுத்தான். எதற்கு? நஃபஸைன். ஹதீஸ் எப்படி? நஃபஸைன். நஃபஸைன்டா இரண்டு மூச்சுகள் விடுவதற்கு, இரண்டு மூச்சுகள் விடுவதற்கு. சரிங்களா? இரு மூச்சுகளை விடுவதற்கு அல்லாஹ் நரகத்துக்கு அனுமதி வழங்கினான். சரிதானே? அதை சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க இந்த உலகத்தில் உணரக்கூடிய கடுமையான வெப்பம் இருக்குதானே, கடும் வெப்பம், அது நரகம் விட்ட மூச்சுன்றாங்க ரசூலுல்லாஹ். கடும் வெப்பம் இருக்குதானே, அது நரகம் விட்ட மூச்சு தான். கடும் குளிரும் நரகம் விட்ட மூச்சு தான். ரெண்டு மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் என்று வர அந்த செய்தியில அங்க சித்தாண்ட வார்த்தை வரும் அந்த ஹதீஸ்ல, சைஃப் அந்த வார்த்தை, அந்த கடுமையான வெப்பம் ஹராராண்ட வார்த்தை அப்படிதான் வருவது. சரியா? சரி, சித்தாண்ட வார்த்தை இப்படியாக அந்த வார்த்தை அதுல பார்க்கலாம். அப்ப ஈலாஃபிஹிம் ரிஹலத ஷிதாஇ வஸ்ஸைஃப், ஈலாஃபிஹிம் ரிஹலத ஷிதாஇ வஸ்ஸைஃப். இதுல பாருங்க, இவர் விளக்கம் சொல்லும் போது அஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிஸஹுல்லாஹ் அவங்களோட அந்த தஃப்சீர், இந்த தஃப்சீர்ல விளக்கம் சொல்லும் போது, அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, மா லஸிமுஹு வ அதாதுஹு மஅல் உன்சி பிஹி அப்படி என்று சொன்னால், குறைஷிகளுக்கு அல்லாஹ் விருப்பத்தை உண்டாக்கினான் என்று சொன்னால், அவங்க அந்த அந்த பிரயாணத்துக்காக என்ன அதோட லஸிமண்டா அதோட என்ன செய்யறது, முலாசமா அதோடு இருக்கிறது, அதாதுன்னு அதுக்கு என்ன செய்யறது, பழக்கப்படுகிறது. அதுக்கு என்ன செய்வது, பழக்கப்படுவது விருப்பத்துடன். மஅல் உன்சி பிஹி அதுக்கு என்ன, அந்த விருப்பத்தோடு அவங்க அந்த அந்த பயணத்தை என்ன செய்தார்கள், மேற்கொண்டார்கள். அல்லாஹ் அந்த பிரயாணத்துக்குரிய விருப்பத்தை உண்டாக்கினான். புரியுது அவன் சொல்றது? அப்படின்னா சோம்பேறித்தனம் எல்லாம் கிடையாது. அவங்களோட எதற்காக செல்கிறார்கள், ரிஹலத ஷிதாஇ வஸ்ஸைஃப். அப்ப அந்த வசனத்துல அப்ப ஈலாஃபிஹிம் ரிஹலத ஷிதாஇ வஸ்ஸைஃப்னா குளிர்கால பயணம். ஷிதாண்டா குளிர்காலம், சைஃபண்டா என்ன கோடை காலம், ரிஹலாண்டா என்ன பயணம். இல்லையா? அப்ப அந்த பயணங்கள்ல அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்து விரும்பி கொள்ளும்படி செய்ததற்காக, அல்லாஹ் அவங்களுக்கு அந்த விருப்பத்தை உண்டாக்கியதற்காக அதுக்கு பிறகு பதில் வருது. அதுக்கு பிறகுதான் பதில் வருது. என்ன? ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத். அப்ப இந்த அருளை அல்லாஹ் அவர்களுக்கு செய்ததற்காக அவர்கள் இந்த வீட்டுடைய ரப்பை வணங்கட்டும். எப்படி எப்படி? ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய ரப்பை வணங்கட்டும். ஃபல்யஅ்புது அவர்கள் எனவே வணங்கட்டும், ரப்பன இறைவன், ஹாதல் பைத்னா என்ன, இவ்வீட்டின். அப்ப என்ன, காபா, காபாவை சூழதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய நிஅமத், அருள். இவ்வீட்டுடைய ரப்பை அவர்கள் என்ன செய்யட்டும், வணங்கட்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், இங்கு குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாங்க பார்க்கிறோம் முகமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமத்துல்லாஹுடைய அந்த வரலாற்றில் கூட ஒரு செய்தி என்னன்னா, அவருக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியர் என்ன செய்வாருன்னா, நினைவில் இருக்கிற அப்படிதான் ஞாபகம் இருக்கிறது. என்னடா, அதாவது கஅபாவின் மீது சத்தியமாக, எப்படி கஅபாவின் மீது சத்தியமாக அப்படி என்று சொல்லி அவர் சொல்றார். அப்படி ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகின்ற போது முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமத்துல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த அத்தியாயத்தை ஓதுறாங்க. சரிங்களா? இப்படி ஓதும் போது அவங்க எப்படி என்றா, ஃபல்யஅ்புது ஹாதல் பைத், ரப்ப விட்டு என்ன செய்யறாங்க, ஃபல்யஅ்புது ஹாதல் பைத். என்ன அர்த்தம்? இந்த வீட்டை அவர்கள் வணங்கட்டும். அவங்களோட ஆசிரியர் சொல்கிறார்கள், அப்படி இல்லை, என்னதான் ரப்ப ஹாதல் பைத், ரப்ப இந்த வீட்டுடைய ரப்பை வணங்குற ரப் இருக்குது. அப்ப அது மாதிரி தான் அவர் சொல்ற, என்ன ரப்பில் கஅபான்னு சொல்ற, வல் கஅபா இல்ல. எப்படி சொல்லணும், கஅபா மீது சத்தியமாக இல்லை. எப்படி சொல்லணும், ரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பி மீது சத்தியம். இதை சொல்லி அதை உணர்த்துறார். புரியுதா சொல்லி, இதுல ஒரு தவறை விட்டுற மாதிரி அந்த தவறு என்ன செய்யறார், உணர்த்துறார் என்ற ஒரு செய்தி வரும். சரி, ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத். சரியா?
இந்த வீட்டுடைய ரப்பை வணங்கட்டும். சரி, அடுத்து அவங்களுக்கு செய்த அருள் என்ன? அடுத்த அருள் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃப். இப்ப தஆமன என்ன? சாப்பாடு, உணவு. அல்லது அந்த ரப் எத்தகையவன் என்றால் அத்அமஹும், அவர்களுக்கு உணவளித்தான். அத்அமஹும்டா இத்ஆமனா உணவளித்தல். சரிங்களா? அத்இம்டா உணவளி. அத்அமஹும் மின் ஜூஅண்டா என்ன? பசியை விட்டும். ஜூஅண்டா பசி. அடுத்தது வ ஆமனஹும், அம்னண்டா என்ன? பாதுகாப்பு. வ ஆமனஹும், அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தான். மின் ஹௌஃப், பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து. சரி, அப்ப இதுல சொல்லப்படுகின்ற இந்த அச்சம் என்பது என்ன, எதை குறிக்குது? இது எப்படி சொல்லலாம்? வழிப்பறிய பற்றி சொல்லும் போது, இப்ப வழிப்பறிய எப்படி விளங்கப்படுத்துவீங்க? ஏன் வழிப்பறி நடக்காது? அப்ப இவங்களுக்கு ஏன் வழிப்பறி நடக்காது? இவங்களது ஏன் வழிப்பறி நடக்காது? இவங்களுக்கு அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றது விஷயம்தான், நீங்க சொல்றதுல அது இருக்குது. என்னண்டா, அதாவது இதுக்கு முந்தைய அத்தியாயம் என்ன? அத்தியாயம் ஃபீல்ட்ல சொல்ற வரலாறு என்ன? அப்ப எனவே இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த பகுதியில வாழ்பவர்கள் மீது ஒரு மரியாதை உருவாகுது. புரியுதா சொல்றது? அந்த நிகழ்வுக்கு பிறகு சூழல மக்கள் இருப்பாங்களே ஏனைய பகுதிகளில், அப்ப இந்த செய்திகள் எல்லாம் பரவி இருக்குமா இல்லையா? இப்படி ஒரு பெரும் படை அழிக்கப்பட்டது என்ற செய்தி பரவும், அப்படிதானே? அப்ப இது அவர்களுக்கு கொடுத்த அந்த பெனிஃபிட், அவங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா, அதுல இவங்க காபா சூழல வாழக்கூடிய மக்கள் தானே. இவர்கள் மீது ஒரு மரியாதை, கண்ணியம். அப்ப இந்த கண்ணியம், மரியாதை, இப்ப இவங்க வியாபாரத்துக்கு செல்லும் போது அவர்களை எதை விட்டு பாதுகாத்தது? இவங்க மக்கள் வரக்கூடியவங்க, இவங்களை நாங்க வழிப்பறி செய்யக்கூடாது, இவங்களோட பொருட்களை நாங்க கொள்ளையடிக்க கூடாது. புரியுது அவங்க சொல்றது? அப்ப அல்லாஹ் அந்த நியமத்தை இங்க சொல்றான், அந்த நியமத்தை அல்லாஹ் இங்க சொல்றான். அவன் சொல்றது, அப்ப அவங்களோட அந்த பிரயாணம் தடையின்றி செல்கின்ற காரணத்தால் என்ன கிடைக்குது? அவங்களுக்கு உணவு கிடைக்குது, அப்படித்தானே? அந்த வணிக பிரயாணங்கள் தடையின்றி அவர்கள் சென்று வருவதால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? உணவு கிடைக்கும். அதே போன்று அவங்களுக்கு என்ன, அந்த பகுதியில வாழ்ற காரணத்தால் அவங்களுக்கு என்ன இருக்குது? பாதுகாப்பும் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் யார் செய்த அருள்? சரி, அந்த அருளுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் என்ன அவங்கள்ட்ட கேட்கிறான்? இந்த வீட்டுடைய ரப்பை அவர்கள் வணங்கட்டும், அப்படித்தானே? ஏன்னா கௌபாவை சுத்தி சிலைகளை வச்சிருக்கிறான், அதான் வணங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா இவ்வளவு அழகா அவர்களுக்கு இதை என்ன செய்கிறான்? அல்லாஹ் உணர்த்துகிறான். புரியுதா சொல்றது? எனவே ஈலாஃபிஹிம் ரிஹலத்த ஷித்தாஇ வஸ்ஸைஃப் என்றால், நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன விளக்கம் தான். அவர்களுடைய அந்த பிரயாணத்தை பொறுத்தவரையில அவங்க தொடர்ந்து அந்த பிரயாணங்களை மேற்கொண்டார்கள். ரிஹலத்த ஷித்தாஇ இலல் யமன். ரிஹலத்த ஷித்தாஇ இலல் யமன் என்ன அர்த்தம்? குளிர்ல எங்க போவாங்க? யமனுக்கு போவார்கள். வஸ்ஸைஃபி இல ஷாம், அப்படின்னா கோடை காலத்தில் எங்க போவாங்க? ஷாமுக்கு செல்வார்கள். எங்க போவாங்க? ஷாமுக்கு அவங்களோட வியாபாரத்துக்காக செல்வார்கள். அப்ப இவர்கள் எந்த தடையுமின்றி இந்த பயணங்களை எல்லாம் மேற்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா இவர்களுக்கு செய்த இந்த அருள்களை எல்லாம் நினைவுபடுத்தி ரப்பை வணங்குமாறு அழைப்பு விடுத்தாலும் அவர்கள் என்ன செய்யல? அவர்கள் அதை அதிகமானவர்கள் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டவர்களும் இருந்தார். சரி, அப்ப இது சூரத்துல் குரைஷ். அடுத்த அத்தியாயம் சூரத்துல் மாஊன். என்ன அத்தியாயம்? சூரத்துல் மாஊன். சரி, சூரத்துல் மாஊன் எடுத்தீங்கன்னா மக்காவில் அருளப்பட்டது 7 வசனங்களை கொண்ட அத்தியாயம். இது அலம் மாதிரி தான் தொடங்கு, கேள்வியா தான் தொடங்கு, ஆவது தானே. அது மாதிரி அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன். அரஐத்தன அர்த்தம் பார்த்தீரா, அப்படிதானே? இப்ப ரஐத்தன நீ பார்த்தாய், ரஐத்துன நான் பார்த்தேன். அப்ப அரஐத்தன நீர் பார்த்தீரா, அல்லதி யுகذிபு பித்தீன், யாரை பார்த்தீரா நல்லா கேட்கிறான். அதாவது இங்க தீன் என்பது இது மறுமையுடைய நாள், தீர்ப்பு நாள். இங்க தீன் என்ற மாலிக் யௌமித்தீன்ல வருமே, என்ன அர்த்தம்?
அங்க தீர்ப்பு நாள் தானே, அதே அர்த்தம் தான் இங்கே இல்லைங்க அவன் சொல்றது. அப்ப இவர்கள் அந்த தீன், அந்த தீர்ப்பு நாளை என்ன செய்யுது, பொய்ப்பிப்பதை இல்லைங்களா, அந்த மறுமையுடைய நாள் தீர்ப்பு நாளை பொய்யாக்குவனை யுகதிபு கதபன பொய்ப்பித்தான், யுகதிபு பொய்ப்பிக்கிறான், பொய்யாக்குவனை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அரஐதல்லதி யுகதிபு பித்தீன். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப மறுமை என்ன செய்தார்கள், இவர்கள் நிராகரித்தார்கள். மறுமையுடைய நாள் என்ன செய்தார்கள், இவர்கள் நிராகரித்தார்கள். அப்ப காபீர்களை பொறுத்தவரையில என்ன செய்கிறார்கள், அப்ப இது கூடுதலான குஃப்ராக இருக்கு. அல்லாஹ்வை வணங்குவதையும் நிராகரித்தார்கள், அப்படித்தானே. அல்லாஹ் யாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் என்று அவர்கள் நம்பினாலும் எதை நிராகரித்தார்கள், வணக்கத்துக்குரியவன், வணக்கத்துக்குரிய ஒரே நாயன் அல்லாஹ் என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள், நிராகரித்தார்கள். அதோடு சேர்த்து எதை நிராகரிக்கிறாங்க, மறுமையை நிராகரிக்கிறார்கள். மறுமையும் என்ன செய்கிறார்கள், மறுமையை பொய்ப்பிப்பவனே நபியை நீர் பார்த்தீரா. தீனுக்கு நாங்க இதுக்கு முந்தைய என்ன விளக்கம் படிச்சோம், அதாவது பில் ஹிசாபி வல் ஜஸாஇ அலல் அஅமால். பில் ஹிசாபன என்ன அர்த்தம், ஹிசாபனா விசாரணை, கேள்வி கணக்கு விசாரணை. அடுத்து வல் ஜஸாஇ அலல் அஅமால்னா அவருடைய செயல்களுக்கான கூலி. இந்த தீன் என்ற வார்த்தை தானே, இந்த தீன் என்ற வார்த்தை இந்த விளக்கத்தை உள்ளடக்கும் இல்லையா. தீர்ப்பு நாள் என்பது அந்த விசாரணை, கூலி கொடுக்கப்படுதல் என்பது. ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், சரியா, ஃபதாலிகல்லதி யதுல். அந்த இடத்துல ஓதும் போது நல்லா கவனிக்க, நிறைய பேர் அந்த இடத்துல பிழை விடுவாங்க இல்லையா. அந்த ஐனை அழுத்தி ஓதணும், யதுல் இல்லையா, எப்படி ஓதணும், யதுல் என்று அழுத்தி ஓதணும், யதுல் யதீம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மறுமையை பொய்ப்பிக்க கூடியவன், அந்த இறுதி நாளை பொய்ப்பிக்க கூடியவன், அவனிடம் என்னென்ன மோசமான பண்புகள் இருக்கும். யத்தீமண்டா யாரு, அனாதை. யத்தீமண்டா அனாதை, அதாவது அனாதை என்றா என்ன, ஒரு பிள்ளை தாயை இழந்தால் அனாதையா, தந்தை இழந்தால் அனாதையா, தந்தை இழந்தால் அனாதை, அப்படித்தானே. தந்தையை இழந்தால் அனாதை. அனாதை அந்த பருவ வயதை அடைவது அதுக்கு பிறகு இல்ல, அதுக்கு முன்னால வரைக்கும் அனாதை. ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். அப்ப இங்க எதிர் போன்ற வார்த்தை எடுத்தீங்கன்னா என்ன செய்யக்கூடியவன், விரட்டுபவன் அவன் தான். அனாதைகளை என்ன செய்கிறான், விரட்டக்கூடியவன் அவன் தான். இப்ப இந்த இடத்துல நீங்க இந்த தஆன வார்த்தை இங்க என்ன அர்த்தம், விரட்டுவது, வெளியே சொல்றது, அந்த அர்த்தத்துல இங்க வருகிறது. ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். இப்ப இதுல நீங்க விளக்கத்துல பாத்தீங்கன்னா யதுக்கு என்ன கொடுக்கிறாரு, யத்ஃபஉ பிஉன்ஃபின் வஷித்த. தஃபஅண்டா தடுக்கிறது, இப்படி தஃப தள்ளி விட்டுற மாதிரி சொல்றாங்க. தஃப கொடுக்கிறதுக்கும் தஃபா சொல்றது, தடுக்கிறதுக்கும் சொல்றது, இப்படி என்ன தள்ளி விடுறது இருக்கே. அப்ப கடுமையாக என்ன செய்யறது, ஒருவனை தள்ளி விடுவது, விரட்டுவது என்ற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. யத்ஃபஉ பிஉன்ஃபின் வஷித்த. ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். மிஸ்கீன் யாரு, ஏழை. ஃபகீருக்கு மிஸ்கீனுக்கு என்ன வேறுபாடு, ஃபகீருக்கு என்ன, ஃபகீர் யாரு, ஃபகீரண்டா அவர்கிட்ட எதுவுமே கிடையாது, அவர்கிட்ட அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றிக் கொள்வதற்கு இல்லாதவர் தான் யாரு, ஃபகீர். மிஸ்கீன் யாரு, இருக்கும் ஆனா என்னது, போதியதாக இருக்காது. போதியதா அடிப்படை தேவைகள் நிறைவேற்றுவதற்கு இருந்தாலும் அது என்னது, போதியவைகளாக இருக்காது. சரி, இப்ப வலா யஹுது என அல்லாஹ் தஆலா அந்த 8 கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது எதை கொண்டு ஆரம்பிக்கிறான், இன்னம ஸதகாத்து அலல் ஃபுகரா, அதுக்கு பிறகு தான் மசாகின். சரியா, வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். இங்க நீங்க எடுத்தீங்கன்னா தஆமடா என்ன, உணவு. அதுக்கு அந்த வார்த்தை மசாலா மறக்காது. தஆம் அங்க என்ன வந்துச்சு, குறைஸ்ல என்ன வந்துச்சு வார்த்தை, என்ன வார்த்தை வந்துச்சு, அத்அம. அத்அமஹும் என்ன அர்த்தம், அவன் உணவளிக்கிறான். இங்க தஆம், தஆமடா என்ன, உணவு. ஏழைகளுக்கு என்ன செய்யறது, அவன் உணவளிக்காதோடு அதே போன்று உணவளிக்கப்படி பிறரை தூண்டுவதும் இல்லை. அப்ப உணவளிக்காதுன்னா கூடுதல் விளக்கம். நேரடி அர்த்தம் வலா யஹுதுன்னா அவன் தூண்டுவது இல்லை, அவன் என்ன செய்யறது இல்லை,
தூண்டுவதில்லை. எதை தூண்டுவதில்லை? ஏழைகளுக்கு உணவளிப்பதை தூண்டுவது இல்லை. ஃபலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். யஹுதுன்னா அரபுல போட்ட யஹுது. யஹுதுன்னா தூண்டுறது. யஹுது ஹஸ்ஸ யஹுது. சரியா? சரி. இப்ப தூண்டுவதில்லை என்றால் தூண்டுவதில்லை என்ன அர்த்தம்? தூண்டுவதில்லை அதாவது சிலரை பார்த்தீங்கன்னா, அதாவது அவர்கள்ட்ட வசதி இருக்காது. அவர்கள்ட்ட என்ன இருக்காது? சில நேரம் வசதி இருக்காது. அப்ப வசதி இல்லாத போது என்ன செய்யலாம்? அடுத்தவர்களை ஆர்வப்படுத்தலாம். என்ன செய்யலாம்? பிறரை ஆர்வப்படுத்தலாம். இப்படிலாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு உணவளிப்பதால் இவ்வளவு சிறப்பு இருக்குது, இவ்வளவு பயன் இருக்குது. இப்படி சொல்லி என்ன செய்யறது? அடுத்தவங்களை ஆர்வப்படுத்தி விட்டுறது, அவங்கள அதற்காக தூண்டுதல். இதையும் என்ன செய்யறது? அவன் சிலரை பார்த்தீங்கன்னா செய்யறவனே செய்ய விட மாட்டான். இப்படியும் இருக்கிறாங்க. எப்படி கோஷ்டி இருக்குதுன்னா, செய்யறவனை செய்ய விட்டுறதும் கிடையாது. நினைச்சா நீங்க ஏன் கொடுக்கணும்? அதை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நேரடி நீ தான் கொடுக்கணும். அல்லாஹ் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? உன்னோடாக தான் அல்லாஹ் கொடுக்கறது. புரியுதா சொல்றது? எனவே இப்படி தடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார். பல இங்க அல்லாஹ் தஆலா சொன்னா தூண்டுவதும் இல்லை. சரி, அடுத்து வாங்க. அந்த சப்ஜெக்ட் அதோட முடியுது. அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. ஃபவைலுல் லில் முஸல்லி. ஃபவைலுல் லில் முஸல்லி. முன்னுக்கு சொல்ல சப்ஜெக்ட் என்னது? அதாவது மறுமையை பொய்ப்பிப்பவனுடைய விஷயம். ஏன்னா மறுமையை பொய்ப்பிப்பவன் சொல்லுவானா? இல்ல. அப்ப இங்க அடுத்த இன்னொரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. புரியுதா சொல்றது? ஃபவைலுல் லில் முஸல்லி. தொழுகையாளிகளுக்கு என்ன கேடு? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம். அவர் சாஹூன் என்ற வார்த்தை எடுத்தீங்கன்னா, சாஹூன் என்றது மறந்தவர்களாக. எப்படி? சாஹி என்ற வார்த்தை மறந்தவர்களாக. அன் ஸலாத்திஹிம் அவருடைய தொழுகைகளை விட்டும், அவருடைய தொழுகைகளை விட்டும் அவர்கள் எப்படி மறந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இப்ப ரெண்டு விஷயம் இருக்குது. இப்ப ஃபீ ஸலாத்திஹிம் வந்தா என்ன அர்த்தம்? தொழுகையில். அப்படிதானே? ஃபீ ஸலாத்திஹிம். அன் ஸலாத்திஹிம் தொழுகையை விட்டும். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? ஃபீ ஸலாத்திஹிம் இங்க தொழுகை, அன் ஸலாத்திஹிம் அவருடைய தொழுகையை விட்டும். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? தொழுகைக்குள்ள, தொழுகையில் என்ன செய்யறது? தொழுகையில் அலட்சியமாக இருத்தல். தொழுகையில் என்ன செய்யறது? அலட்சியமாக இருத்தல். தொழுகை விட்டும் அலட்சியமாக இருத்தல்டா. தொழுகையுடைய நேரத்தை பேணுறது கிடையாது. தொழுகையுடைய நேரங்களை பேணுவது கிடையாது. சொல்றது தொழுகையுடைய நேரங்களை தாண்டி என்ன செய்யறது? தொழக்கூடிய அந்த விஷயங்கள் அதுல வரும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது ரெண்டையும் உள்ளடக்கக்கூடியதான். தொழுகை விஷயத்திலும் என்ன செய்வார்கள்? அலட்சியமாக பாராமுகமாக இருப்பார்கள். அடுத்த மோசமான பண்பையோடு என்ன? அல்லதீனஹும் யுராஊன். அல்லதீனஹும் யுராஊன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க யுராஊன் என்றால் காண்பிக்கிறது. ஆண்டா பார்த்த இங்க யுராஊன் என்னது? அதாவது பிறருக்கு காண்பிக்க இவர்கள் தொழுவார்கள். விளங்கியாம சொல்றது, தொழுத போதிலும் பிறருக்கு காண்பிப்பதற்காகவே தொழுவார்கள். அடுத்தது வயம்னஊனல் மாஊன். இவர்கள் அற்ப பொருளையும் இரவல் கொடுக்காது தடுத்துக் கொள்வாங்க. மனஅன தடுத்தான். அப்படிதான் வயம்னஊன அவர்கள் தடுத்துக் கொள்வார்கள். அல் மாஊன அற்ப பொருள்களையும் இரவல் கொடுக்காது. கொடுத்தா என்னது? இரவல் கொடுத்தா திருப்பி கிடைக்கிறது தானே இரவல். அப்படி உள்ளதை கூட கொடுக்க மாட்டான். ஊசி போன்றவைகள்னா அதுக்கு விளக்கமா சொல்லுவான். அற்ப பொருள்களை கூட என்ன செய்ய மாட்டாங்க? இவர்கள் இரவல் கொடுக்காது தடுத்துக் கொள்வார்கள். இது நீங்க எடுத்தீங்கன்னா இதுல ரெண்டாவது பகுதி. முதல் பகுதி யாரை குறிக்குது? இப்ப அராயித்தல்லதி யுகதிப் பித்தீன் ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கின். இது யாரு? இவங்க காபிர்கள். அப்படித்தானே? மறுமையை நிராகரிக்கக்கூடியவன், பொய்ப்பிக்கக்கூடியவர். ரெண்டாவது பகுதி யாரு? முனாஃபிக்கள். யாரு? நயவஞ்சகர்கள். அல்லதீனஹும் யுராஊன். பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழக்கூடிய யாரு தான்? முனாஃபிக் தான், நயவஞ்சன். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. தொழுகைக்கு நின்றா எப்படி நிற்பாங்க? சோம்பேறிகளா. யுராஊன நாஸ், மக்களுக்கு காண்பிப்பதற்காக. இதெல்லாம் யாருடைய பண்பு? முனாஃபிக்களுடைய பண்பு. அப்படித்தானே? பாத்தீங்க, அப்ப முனாஃபிக்கள் கூட
அன்று தொழுதார்கள். இன்னைக்கு முஸ்லிமாரும் தொழாமைக்கிறான். ரைட்டா? அன்று முனாஃபிக்குகளும் என்ன செய்தார்கள்? தொழுதார்கள். ஆனா அவருடைய தொழுகையில் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அவருடைய தொழுகையில் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு முஸ்லீம் என்று சொல்றான், என்ன செய்யறான்? சொல்லாம இருக்கிறான். சொல்றது. எனவே இந்த முனாஃபிக்குகள் இந்த பிரச்சனை வாரத்துக்கு என்ன காரணம்? முனாஃபிக்குகள் இந்த பிரச்சனை வாரத்துக்கு என்ன காரணம்? அவருடைய தொழுகையில தொழுகை யாரோட தொடர்பு? அல்லாஹ்வோடு உள்ள தொடர்புல பிரச்சனை வருது. மக்களோடு உள்ள தொடர்புல பிரச்சனை இருக்குது. அப்படித்தானே? மக்களோடு உள்ள தொடர்புல பிரச்சனை இருக்குது. என்ன காரணம்? அவங்க என்ன செய்யல? மறுமை பற்றிய சரியான ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட கிடையாது. அல்லாஹ் அவங்க போலியாக என்ன செய்திருக்கிறார்கள்? வெளிப்படையாக ஈமானை ஏற்றுக்கொண்டு குஃப்ரை உள்ளத்தில் மறைத்தவர்கள் தான் இவர்கள். அப்ப அவங்கள்ட்ட தான் இதெல்லாம் வெளிப்படும். இது யார்கிட்ட வெளிப்படக்கூடாது? ஒரு மூமின் முஸ்லிம் வெளிப்படையில, ஒரு மூமின் இடத்தில் இதெல்லாம் வெளிப்பட முடியாது. வெளிப்படக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல அடுத்து யுராஊன என்றதுக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, ஷேக் ஸாலிஹ் அல் உஸைமீன் ஹஃபிதுல்லாஹ் சொல்லும் போது யுظஹிரூன அமாலஹும் ஸாலிஹா லியராஹன் நாஸ் ஃபயஹ்மதுஹும் அலைஹா. அப்ப என்ன இவங்களோட பிரச்சனைடா? இது ஒரு முக்கியமான பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவர்களுடைய அமல்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்வாங்க. மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்வார்கள். அடுத்து மக்கள் புகழ வேண்டும் என்று விரும்புவாங்க. எதை விரும்புவாங்க? மக்கள் புகழ வேண்டும் என்று. இதெல்லாம் யாருடைய பிரச்சனை? முனாஃபிக். அப்ப இது யார்கிட்ட வரக்கூடாது? ஒரு மூமின் இடத்துல வரக்கூடாது. ஒரு இறை நம்பிக்கையாளம் இதெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முனாஃபிக்குரிய பிரச்சனை. அப்ப நாங்க இந்த இடத்துல யார பரிசீலனைக்கு உட்படுத்த வேணும்? ஒவ்வொருவரும் தன்னை தான் ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும். எனது நிலை என்ன? நான் அமலை அல்லாஹ்வுக்காக செய்யறேனா அடுத்தவனுக்காக செய்யறேனா பார்க்கணுமா இல்லையா? செக் பண்ணணுமா இல்லையா? நாங்க செக் பண்ணணும். நாங்க இதன் மூலம் எதை எதிர்பார்க்கிறோம்? மக்கள் புகழ வேண்டும் எதிர்பார்க்கிறோமா அல்லது இறைவனுடைய திருப்தி எதிர்பார்க்கிறோமா? ஏன் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் என்றால் ஏன் சொல்கிறான்? இந்த தொழுகைக்கு நன்மை கிடையாது, இந்த தொழுகைக்கு தண்டனை தான் ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? என்ன? அதாவது அவங்க அல்லாஹ்விடத்துல கூலி எதிர்பார்க்கல. அவர்கள் அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்க்கவில்லை. அவங்க மக்களுடைய புகழை எதிர்பார்க்கிறார்கள். மக்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புறாங்க. இதுதான் பெரிய பிரச்சனைங்க. இது தொழுகைக்கு மட்டுமல்ல, ஏனைய விஷயங்களுக்கு தான் அப்படித்தானே. பார்த்து நல்ல விஷயங்களை செய்யறாங்க. அந்த நல்ல விஷயங்கள் என்ன செய்யறாங்க? அதனுடைய பிரபலத்தை விரும்புறாங்க, புகழை விரும்புறாங்க, மக்கள் பாராட்ட வேண்டும் விரும்புறாங்க. என்னது? மிகப்பெரிய சோதனை, ஒரு பெரும் சோதனை. புரியுது சொல்றது? அதே மாதிரி மக்கள் புகழ வேண்டும் என்று விரும்புவார்கள். அடுத்து அல் மாஊன் என்று சொல்லி சொன்னா, நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அதை இஆரான்னு சொன்னா என்ன செய்யறது? இரவலாக கொடுக்கிறது அவங்களுக்கு தீங்கு அளிக்காது. ஜகாத்ன்றது கடமையான விஷயம். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அற்பமான பொருள்களை கூட என்ன செய்ய மாட்டாங்க. உதாரணமாக மிம்மா யுஸ்தானு பிஹி அலா அமலில் பைத்தி மின் ஆனியத்தின் ஆலா, வீட்டில் இருக்கக்கூடிய என்னது பானைகள், வேற கருவி, வேற பொருட்கள். அல் கிதிர்னா என்ன? சட்டி, பானை. அத்தல்வண்டா என்ன? வாளி. ஜலத்தில் ஆதி பதில் இது போன்றவங்க சர்வசாதாரணமாக கொடுத்து எடுத்துக்கொள்வாங்க. இதுகளை என்ன செய்ய மாட்டார்கள்? இவர்கள் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்து உதவ மாட்டார்கள் என்ற ஒரு மோசமான தன்மை இவரிடம், முனாஃபிக்களிடம் இருக்கும். அப்ப இப்படியான ஒரு கஞ்சத்தனம் இவரிடம் காணப்படும். அப்ப கஞ்சத்தனம் எங்கதான் இருக்குது? நிஃபாக்ல உள்ள பிரச்சனை தான். எங்களோட பிரச்சனை நிஃபாக்ல. அதனாலதான் நாங்க ஒரு துவா படிக்கிறோம். இந்த துவா என்ன? அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஓதினாங்க. ஒரு துவா படிச்சிருந்தானே, என்ன துவா அது? தவாஃப்ல ஓதுவாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் தவாஃப்ல ஓதுவாங்க ஒரு துவான்னு படிச்சோமே, என்ன துவா அது? அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி. என்ன துவா அது? அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி. அல்லாஹும்ம யா அல்லாஹ். கினி என்ன? இப்ப வகினா அதாப்னா வகினான்னு சொல்றதானே, அதுல இது ஒருமை. கினி என்னை பாதுகாப்பாயா. விளங்கிச்சா? அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி என்றா, ஷுஹண்டா
கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் நப்சு, எனது நப்சுடைய கஞ்சத்தனத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயா. கஞ்சத்தனம் என்ன? சுஹண்டா என்ன? சுஹண்டு சொன்னா அதாவது எந்த ஒரு நலவையும் பிறருக்கு விரும்ப மாட்டான். எந்த ஒரு நலவையும் பிறருக்கு விரும்ப மாட்டான். எந்த ஒரு நன்மையும் விரும்ப மாட்டான். அப்படின்னு அவன் சொல்றது. சலாம் கூட சொல்றதுக்கு மனசு வராது. அவரை மலர்ந்த முகத்தோடு வரவேற்க கூட அவனுக்கு மனசு வராது. அந்த அளவுக்கு என்னது, இதெல்லாம் நஷ்டம் போகாத விஷயங்கள். இதெல்லாம் என்னது, நஷ்டம் போகாத விஷயங்கள்ல கூட என்ன இருக்கும், கஞ்சத்தனம் இருக்கும். அதனால அது மிக டேஞ்சர். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் தனது நஃப்ஸை கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாத்துக் கொண்டாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப இந்த துஆ முக்கியமான ஒரு துஆ. எந்த சஹாபி ஓதினது? அல்லாஹும்ம கினி, சொல்லுங்க, ஷுஹ நஃப்ஸி. அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி. சரியா? சரி. அப்ப இந்த கஞ்சத்தனம் எல்லாம் நிஃபாக்ல வாரது, நயவஞ்சகத்தோடு ஒட்டிய விஷயங்கள் தான் இதெல்லாம். ஒரு மூமின் இடத்துல இதெல்லாம் வரக்கூடாது. சரியா? மூமின் யாரு? அல் மூமின் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? மூமினை பொறுத்தவரையில அதாவது தனக்கு விரும்புவதை பிறருக்கும் விரும்பாதவரை மூமினாக மாட்டான். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு நஃப்ஸிஹி. மூமின் என்றால் தனக்கு விரும்பதை தனது சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் இறை நம்பிக்கையாளனாக மாட்டான். அவன் தான் மூமின். சரியா? ஹைர். இப்போ நாங்கள் இதோட முடிச்சு, இந்த பாடத்தை முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நபி தோழர் வேறு எதுவும் கேட்டீங்களா? இல்லை, கேள்வி டவுட் எதுவும் இருக்குதா? டவுட் எதுவும் இல்லை என்றால் அடுத்து போம். ஒரு சஹாபாக்களுடைய கூற்றுகளில் ஒரு கூற்றை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரியா? சஹாபாக்களுடைய கூற்றுகளில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது எத்தனாவது? 12. எத்தனை? 12. பேஜ் நம்பர் 53. யார் சஹாபின்னு பார்த்தீங்கன்னா, அன் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, மா லைலத்துன் துஹுதா இலைய ஃபீஹா அரூசுன் அன லஹா முஹிப்புன் அவ் உபஷ்ஷரு ஃபீஹா பிகுலாம் பி அஹப்ப இலைய மின் லைலத்தின் ஷதீதத்தில் ஜலீத் ஃபீ ஸரியத்தின் மினல் முஹாஜிரீன் உஸப்பிஹு பிஹல் அது. இதுதான் அவங்களோட கூற்று. இந்த கூற்று எங்க வருதுன்னா, அஹ்மதுல வருது. ஃபவாயிலு சஹாபா, சஹாபாக்களுடைய சிறப்புன்ற தலைப்பின் கீழ் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வராங்க. அதே மாதிரி இப்னு அபி ஷைபா எல்லாம் வருது. அபு யஅலா அல் மூசிலி, அவங்களுக்குரிய அபு யஅலால வருகிறது. சரி, இந்த இஸ்னாத் சஹீஹ். யாருடைய கூற்று? ஹாலித் இப்னு வலீத். சரி, ஹாலித் இப்னு வலீத் என்ன சொல்றாங்க என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, அதாவது மா லைலத்துன் துஹுதா இலைய ஃபீஹா அரூசுன் அனலஹா முஹிப்புன். இதுல அவங்க சொல்றாங்க, இப்போ ஒரு இரவு என்ன முதல் இரவுன்னு சொல்லுவோமா இல்லையா? இப்போ அந்த முதல் இரவுல ஒருவருக்கு அந்த துணை மீது, மனைவி மீது எவ்வளவு விருப்பம் இருக்கும்ன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது எவ்வளவு விருப்பத்துக்குரியது. சரி, அதே போன்று அடுத்து அதுல அவர் சொல்றார், அல்லது குழந்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்படுகிறது. குழந்தை பிறந்து விட்டது, அது என்னது, எவ்வளவு ஒரு இன்பமான ஒரு விஷயம், ஒரு செய்தி. இந்த விருப்பத்துக்குரிய விடயங்களை விட எல்லாம், இந்த விருப்பத்துக்குரிய விடயங்களை விட எல்லாம் சொல்றாங்க, கடுமையான குளிருடைய ஒரு இரவில், கடுமையான குளிருடைய ஒரு இரவில், கடுமையான குளிருடைய ஒரு இரவில் என்ற அந்த வார்த்தைனா, ஜலீதனா ஷதீதத்துல் பர்த், கடுமையான குளிர். சரிதானே? அப்ப ஷதீதத்துல் ஜலீதனா கடுமையான குளிர் என்ற அர்த்தம் தான். அதுல என்ன செய்யும், அந்த சல்ஜ் எல்லாம் இறங்கி கொண்டிருக்கும், அப்படி குளிர் இருக்குமே, அந்த மாதிரியான குளிர். அப்படியான அந்த ஒரு குளிர்ல அவங்க எதை விரும்புறாங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய பாதையில போரிடுவது இருக்கிறது, அல்லாஹுடைய பாதையில போரிடுவது என்பதை, அதைத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், விரும்புகிறார்கள். இவைகளை விடவும் அவர்கள் விருப்பத்துக்குரியதாக சொல்கிறார்கள்.
இதை சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாபெரும் ஒரு வீரர், அப்படித்தானே? இஸ்லாமிய இந்த உலகத்தில், இஸ்லாமிய உம்மத்தில் ஒரு மாபெரும் ஒரு வீரர் அந்த காலை பொழுதை என்ன செய்யறது, எதிரியை சந்திக்கக்கூடிய நிலையிலே அடைவது, அதுவும் எப்படி கடுமையான குளிர், அந்த அந்த இரவு என்னும் சொல்றாரு, கஷ்டமான அந்த நிலையில் அதையெல்லாம் சொல்லிட்டு அந்த எதிரியை காலை பொழுதிலே சந்திப்பது என்ற விஷயத்த சொல்றாருண்டா, அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவது என்பது எவ்வளவு விருப்பத்துக்குரியதாக அவர்களுக்கு இருந்தது, அவங்களுக்கு இருந்துச்சு என்று. அது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய கூலியை பெற்றுத்தரக்கூடிய அமல் தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர் போர் புரிதல் என்பது. அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் போர் புரிதல் என்பது. இதுல அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்ன செய்யுது, சிரமமான சூழல். சொல்லக்கூடிய விஷயம் என்னதான், அந்த கஷ்டமான சூழல், அந்த கஷ்டமான நிலையில் இந்த இன்பங்களை விடையெல்லாம் எனக்கு இன்பம் அளிக்கக்கூடியதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில பாதுகாப்புக்கு ஈடுபடுவது, அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவது என்ற விடயத்தை அவர்கள் இதிலே சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவது என்பது ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்பினாங்கன்னு சொன்னா, சில நேரங்கள் ரசூலுல்லாஹ் ஏன் போருக்கு போக மாட்டாங்கன்னா, உம்மத்துடைய வேற தேவைகள், வேறு பொறுப்புகள். அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்து கொல்லப்பட்டு மறுபடியும் எனக்கு உயிர் கிடைத்து, அல்லாஹ் எனக்கு உயிரை தந்து மறுபடியும் கொல்லப்பட்டு மறுபடியும் உயிர் பெற்று, இப்படி ரசூலுல்லாஹ் 3 முறை சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினாங்க, அவ்வளவு சிறப்புக்குரியது. அடுத்த ஹதீஸை நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிதல் என்ற அந்த எண்ணமே ஒருவனுக்கு இல்லாமல் மரணிப்பானாக இருந்தால் அவன் நயவஞ்சகத்துடைய ஒரு கிளையில் மரணிக்கிறான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த மாதிரியான எச்சரிக்கைகளும் இதுல இருக்கின்றன. அதே போன்று அல்லாஹ் சூரத்து தௌபாவுடைய 24ஆம் வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அதாவது ஒருவருக்கு எதெல்லாம் விருப்பத்துக்குரியதோ, அல்லாஹ் சொல்றான், எதெல்லாம் விருப்பத்துக்குரியது, அவரது பெற்றோர், அவரது பிள்ளைகள், அவரது மனைவி, அவர் விரும்பி வசிக்கக்கூடிய வீடு, அவரது வியாபாரம், இப்படி எல்லாம் அவர் விரும்பக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இவைகளை விடவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதும் ஒருவருக்கு விருப்பத்துக்குரியதாக ஆகவில்லை என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பார்க்கட்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் இதனுடைய சிறப்பு. எனவே ஹாலித் இப்னு வலீத் அவங்க பொறுத்தவரையில அவங்க இஸ்லாத்தை ஏற்றது முதல் அவர்கள் தங்களை முழுமையாக அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதிலே தான் தங்களை அர்ப்பணித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரையில அவர்களை பற்றிய அந்த அறிமுகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க யாருடைய மகன்? வலீதுடைய மகன் இல்லையா? ஹாலித் இப்னு அல் வலீத். அவன் சொல்றது இப்னுல் முகீரா, பாட்டனுடைய பேர் என்ன? முகீரா. அல் குரஷி, குறைஷி. அதே போன்று அல் மஹ்சூமி, குறைஷிகள் எந்த கோத்திரம்? மஹ்சூமி. இவருடைய புனை பேர் அபு சுலைமான். என்ன பேர்? அபு சுலைமான், சுலைமானின் தந்தை. இவருடைய சிறப்பு பேர் சைஃபுல்லா, அல்லாவின் வால். சைஃபுல்லா, சைஃபுல்லா என்று சொல்லுவாங்க. எந்த இடத்துல சொன்னாங்க? எந்த போர்? மூத்தாண்ட போர் தானே. மூத்தாண்ட போர்ல தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய வாள்களில் ஒரு வாள் இப்போது என்ன செய்தது? வாளை எடுத்தது என்று சொன்னாங்க. இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ அல்லாஹுடைய வழியில் போர் புரிந்தும் இவர்களுடைய மரணம் என்பது இயற்கையான மரணம் தான், இயற்கையான மரணம் தான். இப்ப இவர்களுடைய மரணம் பார்த்தீங்கன்னா ஹிம்ஸ்னா அந்த சிரியால உள்ள ஒரு பகுதி ஹிம்ஸ். அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஹிஜ்ரி 21 ஹிஜ்ரி 21 இவங்க என்ன செய்யறாங்க? இவங்க மரணிக்கிறாங்க. ஹிஜ்ரி 24 22 மரணிக்கிறாங்க. இவங்களுடைய மவுத் சம்பந்தமாக அறிஞர்கள் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அது நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது சைஃபுல்லா, அல்லாஹுடைய வாள், இவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் கொடுத்த சிறப்பு பேர். அல்லாஹுடைய வாள் என்ற சிறப்பு பேர் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணத்தால் தான் இவங்க போர்ல ஷஹீதாக்கப்படலன்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க அறிஞர்கள். அல்லாஹுடைய வாள் என்ற ஒரு சிறப்பு பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹுடைய வாள் உடையக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இவங்களுடைய மரணம் என்பது சாதாரண இயற்கை மரணமாக இருந்தது என்று ஒரு விளக்கமும் அறிஞர்கள் சொல்வார். சரி, எனவே இவர்களுக்கு என்ன செய்து இந்த சிறப்பு, அது கீழே அந்த விளக்கத்தில் நீங்க பார்க்கலாம். மூத்தா போர்ல நீங்க எடுத்தீங்கன்னா 3 தலைவர்கள். யார் யாரு? மூத்தா போருடைய 3 படை தளபதிகள் யாரு? ஸைத் இப்னு ஹாரிஸா,
ஜாஃபர் இப்னு அப்துல்லா. அடுத்து அப்துல்லா இப்னு ரவாஹா. யார் மூணாவது தலைவர்? யாரு? அப்துல்லா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் ஒருவர் கொல்லப்பட்டால் அடுத்தவர் அவர் கொடி எடுக்கட்டும், அவர் கொல்லப்பட்டால் அடுத்தவர் கொடி எடுக்கட்டும். அந்த 3 தளபதிகளும் கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு கொடி எடுத்தவங்க தான் யாரு? ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் என்றதை நாங்கள் பார்க்குறோம். ஹைர், இதோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்பில் 13வது கூற்றை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.